இளந்தமிழ் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில கேள்விதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாக்கியோட. நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதை ஒற்றை வரியில சொல்லி முடிக்க வேண்டிய தலைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 505 + 7 அதுலயே அடிஷ்னலா கொடுத்தாங்க. அப்புறம் திருச்சியிலேயே எங்கேயோ இன்னொரு 10ஓ 15ஓ கொடுத்த நினைவு கிட்டத்தட்ட ஒரு 530 ஒரு 535 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் எதையும் நிறைவேற்றவில்லைன்னு ஒரே அடியா முடிச்சிடலாம். எந்த துணிச்சல்ல இதை அச்சடிச்சு கொடுத்து அதை நிகழ்ச்சி நடத்தி மக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற்று இப்ப மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பொய் பட்டியலை தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிற அடிப்படையில் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிடுவதாக நாம செய்திகள்ல பாக்கிறோம். இதை நான் கையிலே வச்சிருக்கிறேன். அவங்களுடைய அந்த இதுவை நம்ம பல முறை விவாதத்துல நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம். இப்ப படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய வகையில தான் அந்த வாக்குறுதிகள்லாம் இருக்கு. எதையுமே நடத்தாமல் தொடர்ந்து அவர்களுடைய சார்பில் தொலைக்காட்சியில் வர்றவங்களா இருக்கட்டும், அல்லது அமைச்சராக இருக்கட்டும், அல்லது முதலமைச்சராக இருக்கட்டும், வாய் கூசாமல் நாங்கள் 90 விழுக்காடுக்கு மேல நிறைவேற்றி விட்டோம் என்று வாய் கூசாமல் பச்சை பொய்யை தொடர்ந்து பேசிக்கொண்டு வர்றாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலவற்றை மட்டும் நான் இதுல குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாக்குறுதி எண் 25 போன கடந்த தேர்தல் வாக்குறுதி. அதுல தமிழ்நாடு அரசினுடைய கடனையும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய கடனையும் நிதி மேலாண்மை சீரமைப்பின் மூலமாக நாங்கள் குறைப்பதற்கான சிறப்பு குழு அமைத்து அந்த குழுவின் அறிவுரைப்படி நாங்கள் இந்த கடன் சுமையை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, குழுவை அமைத்தார்களா அல்லது அமைத்த குழு மாயமாய் மறைந்து போனதா? 5 லட்சம் ரூபாய் என்று இருந்த அரசினுடைய கடன் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாயை தொட்டு கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனும் கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சத்தை தாண்டி இவ்வளவு கடனையும் வாங்கி இன்னொரு சப்பக்கட்டை கட்டுறாங்க திமுக காரவங்க. ஒரு அரசாங்கம் எவ்வளவு கடன் பெறலாம் என்று லிமிடேஷன் இருக்குதோ அதற்கு உட்பட்டுத்தான் நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்று கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் வாய் கூசாமல் அவர்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரி, நீங்க இவ்வளவு கடனை பெற்றிருக்கிறீர்கள். பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் கோடி என்று இருந்த அந்த கடன் தொகை 6 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய 5 லட்சம் கோடி என்கின்ற இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை 10 லட்சத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த கடன் தொகையை வாங்கி தமிழ்நாட்டிற்கு என்ன புதிய திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னு திமுக பிரச்சாரத்துல சொல்லுமா? தேர்தல் பிரச்சாரத்துல அல்லது வேற ஏதாவது ஒரு பொய் புரட்டுகளை கற்பனை கதைகளை வாக்குறுதிங்கிற ஒரு பெயர்ல ஒரு புத்தகத்தில் அச்சிடிச்சு நாளைக்கு கொடுத்து மீண்டும் இந்த தேர்தலை மக்களை ஏமாத்தி விடலான்னு அவங்க புறப்பட போறாங்களா என்று நாம் பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இதே போல சட்டம் ஒழுங்கை பத்தி நாம் விமர்சனங்களை வைக்கின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நம்முடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூட பல்வேறு நேரங்களிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒட்டி பல அறிக்கைகளை செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் பேசுகின்ற பொழுது எக்ஸ் தளத்திலையும் இதெல்லாம் கண்டனம் தெரிவித்து பல்வேறு பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு கூட திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, பாலியல் குற்றம் அதிகமா இருக்குது, அதுவும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமா இருக்குது என்று சொன்னால் அவங்க கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் நிறைய பேர் வெளியே புகார் பதிவு செய்வதற்கு துணிச்சல் வந்திருக்கு, அதனால உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்களே. இந்த அநியாயத்தை நம்ம எங்க போய் இதை தீர்த்து கொள்வது? இதை நிச்சயம் மக்களிடத்தில் நாம் பிரச்சாரத்தில் எடுத்து வைக்க வேண்டும். தக்க பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்க காத்திருக்கிறோம். கொஞ்சம் கூட தங்களுடைய பொறுப்பை உணராமல் தொடர்ந்து மக்களை இழிவுபடுத்துகின்ற வேலையில் அது இந்த 1-2 தான் சொல்லியிருக்கிறேன். நான் கடன் சுமையை பற்றி சொல்லியிருக்கிறேன். அடுத்தாப்புல இந்த சட்டம் ஒழுங்குல அதுவும் குறிப்பாக மகளிருக்கு இளம் சிறுமிகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதற்கு அவங்க பொறுப்பேற்றுக் கொண்டு எந்த பதிலையும் சொல்வதற்கு தயாராக இல்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். 505 + 7 + இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை பத்தி பேச முடியாது. குறிப்பாக ஒரு 4-5 நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நீங்க அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நான் அதையும் எடுத்து வைக்க காத்திருக்கிறேன். நன்றி. திரு இளந்தமிழ் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க.
அதான் நான் முதல்ல குறிப்பிட்டதைப் போலவே மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளதான் மக்கள் இருக்காங்க. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கறதா உண்மை. சரி, இதுல மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த தரப்பு மக்களையும் இந்த விளம்பர திமுக அரசு விட்டு வைக்கவில்லை. அது நீட் தேர்வை நாங்கள் நீக்குவோம் என்று மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார்களே, அதுல மோசடி செய்தார்களே, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பல மாத கணக்காக அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை போராட்ட களத்தில் நிறுத்தி தெருவில் நிறுத்திவிட்டு கடைசியாக உறுதி செய்யப்பட்ட புதிய ஒரு ஓய்வூதியம் என்று அவர்கள் தலையிலே மிளகாய் அரைக்க பார்த்திருக்கிறார்கள். அந்த அரசு ஊழியர்கள் சங்கத்துல தீர்மானமே போட்டிருக்கிறாங்க. இந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது எங்களோடு ரொம்ப அனுசரணையா எங்க பக்கத்துல உட்கார்ந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னார், எங்கள் குறைகளை கேட்டார். எனவே இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால்தான் எங்களுக்கு இணக்கமாக இருப்பார். எனவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் அவருக்கு பரிசாக தர காத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த ஏமாற்றுக்கார பித்தலாட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நிச்சயமாக இந்த தேர்தலில் முடிவெடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர்கள் போராட்ட செவிலியர்கள் எல்லாத்தினுடைய போராட்டத்திலும் மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது, தொடர்ந்து டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர் போராடிக்கிட்டே வராரு, எல்லா இடத்துலயும் பேசுறாரு, பத்திரிகைகள்லாம் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் விவேகானந்தன் அவர்களுக்கு கொரோனா காலத்துல திருவள்ளூர் ஜிஹெச்ல பணியாற்றி கொண்டிருந்தவர் கடுமையான அந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருக்கான அரசு அறிவித்த அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கவே இல்லை. அப்ப இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அரசாங்கம் வேறு 2 டாக்டர்களுக்கு, மதுராந்தகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த டாக்டர் சுகுமார், அதே மாதிரி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்த டாக்டர் கல்யாணராமன் ஆகிய இருவருக்கும் 50 லட்சம் என்று உறுதி சொல்லிவிட்டு வெறும் 25 லட்சத்தை கொடுத்தார்கள். அப்போ இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார், உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடிய இந்த முன்கள பணியாளர்களா முதன்மையாக இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் விவேகானந்தன் அவர்கள் அந்த தொகையும் கொடுக்கல. அவர்களுடைய உரிமையான அந்த கம்பேஷனேட் கிரவுண்ட்ல கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு அவங்க மனைவிக்கு கொடுங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் அவங்க குடும்பத்தில் 2 மனைவியர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொல்லி, அப்ப மருத்துவர்கள் இது ஆர்டிஐயில் அப்படி யாராவது கேட்டிருக்கிறார்களா, இந்த கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை கேட்டிருக்கிறார்கள் என்றால் அப்படி யாரும் கேட்கவில்லை என்று டாக்டர் விவேகானந்தன் அவர்களுடைய அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ல அவர்களுடைய மனைவி திருமதி திவ்யா விவேகானந்தன் பெயர் தான் இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய மோசடியை செய்வதற்கு துணிந்திருக்கிறார்கள் என்ன என்று பார்த்தால், இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகளால் அரசியல் தலைமையால் நடத்தப்படவில்லை. சில அதாவது உள்நோக்கம் கொண்ட மோசமான ஒரு உள்நோக்கத்தை கொண்ட சில அதிகாரிகள் நடத்துறாங்க. இந்த அதிகாரிகள் டாக்டர் விவேகானந்தன் மேல என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சியோ தெரியவில்லை, அவர்கள் குடும்பத்தை இப்படி பழி வாங்குகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று பார்த்தால், இந்த மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் 2009 அவர் கொண்டு வந்த அந்த GOMS 354 அதுல என்ன சொல்லுது, இந்தியாவை புறாம் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவர்களுக்கு இணையான அந்த ஸ்கேல் ஆஃப் பே கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில் 12 ஆண்டுகள் அவர்கள் மருத்துவர்களாக பணியாற்றினால் அந்த பேசிக் சாலரி ஒரு 50,000 56,000 இருந்து 1,23,000 மாறுது. ஆனால் தமிழ்நாட்டில் 21 ஆண்டுகள் பணியாற்றினால்தான் அந்த 56,000 என்று அவர்கள் தொடங்குகின்ற அந்த ஆரம்ப அந்த சம்பளம் என்பது 21 ஆண்டு காலம் வேலை செஞ்சதா 1,23,000 ஆகுது என்று சொன்னால் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக இவர்கள் அந்த உழைப்பையும் அந்த இதையும் வரவேண்டிய வருமானத்தை இழக்கிறார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மோசடியை இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது. இதை ஏன் திமுக மோசடி செய்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், இந்த மருத்துவர்கள் உண்ணாவிரதம் இருந்த போது அவர்கள் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு இந்த விளம்பர திமுக முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இது என்னுடைய தகப்பனார் கொண்டு வந்த அந்த ஜிஓ, அவருடைய அரசாணை, அவருடைய உத்தரவு, அவருடைய திட்டம், இதை நான் நிறைவேற்றி தருகிறேன், நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள் என்று அந்த மருத்துவர்கள் இந்த போராட்டத்தை நிறுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால், இவர் யாருடைய பி டீமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த அந்த நெருக்கடியை இவர் போய் தலையிட்டு அந்த போராட்டத்தை முடித்து வைத்து இன்றைக்கும் அந்த மருத்துவர்களை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால், திமுக அண்ணா திமுகவோடு கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. இது உச்சகட்டமா நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். கடந்த 2020 டிசம்பர் மாதம்
அப்போதைய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை போய் பார்த்து 98 பக்கம் கொண்ட ஒரு பெரிய ஊழல் பட்டியலை இன்ற விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கொண்டு போய் கொடுத்தார். அதுல எடப்பாடி பழனிசாமி மீது ஊழல் புகார், இன்றைக்கு போய் திமுகவிலே போய் ஆற தழுவி கொண்டாரே ஓ பன்னீர்செல்வம், அவர் மீது ஊழல் புகார், உள்ளாட்சித்துறை எஸ்பி வேலுமணி, உணவுத்துறை காமராஜ், மின்சாரத்துறை தங்கமணி, மருத்துவத்துறை சி விஜயபாஸ்கர், அப்புறம் என்ன திரு டி ஜெயக்குமார் அவர் மேல இப்படி ஏராளமான புகார்களை பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஊழல் பட்டியலை கொடுத்தாரு மு.க. ஸ்டாலின். கொடுத்து விட்டு வந்தது மட்டும் இல்ல, கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், இப்போ இருக்கிற சட்ட அந்த அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் லா, அவர் என்ன சொல்றாரு, கவர்னர் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றாலும் டிவிஎஸ்சி மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அரசாங்கமே நேரடியாக இவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கான உத்தி எங்களுக்கு தெரியும். எப்படி இந்த நீட் ரகசியத்தை போல எங்களுக்கு இந்த உத்தி தெரியும். கண்டிப்பா நாங்கள் இவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு தொடர்வோம் என்று சொன்னாலே 6 ஆண்டு காலம் ஆன பிறகும் மு.க. ஸ்டாலின் அமைதி காப்பதற்கு என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அந்த கள்ள உறவுன்னு தான் நம்ம பாக்குறோம். இன்னும் கூட கொடநாடு வழக்குல ஒரு முக்கியமான அந்த சிடிஆர் என்று சொல்றோமே, கால் டீடைல் ரெக்கார்ட், அதை பெற வேண்டும் என்று சொன்னால் வடநாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் போரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி NFSUல இருந்து யார் யாரிடம் பேசினார்கள், என்ன பேசப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை அந்த NFSU தரவில்லை என்று இந்த வழக்கை நடத்துவதை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக என்று சொன்னால், ஏன் நீங்க சாதாரணமா டாஸ்மாக்ல உங்கள் மீது ரைடு விட்டால், செந்தில் பாலாஜி மீது நெருக்கடி கொடுத்தால், இந்தியாவில சுப்ரீம் கோர்ட்ல இந்தியாவிலே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை ஒரு வழக்குக்கு வைக்கிறீங்க. ஜனநாயகன் படத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் விட்டுவிட்டு தனியார் வழக்கறிஞர்கள் மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க வாதாடுறீங்களே. இந்த கொடநாட்டு வழக்கில் இருக்கிற சிடிஆர், அதையும் நீங்க வாக்குறுதியில சொல்லிருக்கீங்க, அந்த கொலை வழக்கில் ஈடுபட்டவர்களை நாங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்போம் சொன்னீங்களே, அதை செய்வதற்கு நீங்க தயங்குறீங்க என்று சொன்னால் திமுகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன உறவில் இருக்கிறார்கள் என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாங்கள் புகட்டுவோம். மக்கள் புகட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தா நான் தெரிவிச்சுக்கிறேன்.